நம்ம இப்போ எங்கே இருக்கோண்டா அலர்கோயிலேருந்து நம்ம குறுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபுல்லாக உள்ள என்ட்ரி ஆறப்பே ஒரு குரங்கு வழியாம அதாவது உள்ள அனுப்புது. அது என்ன சொல்லுவாங்க தம்பி, வர வைக்குது. சாரி, வர வைக்குது. பாருங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க. இதாங்க இந்த குறுக்கு பாதை. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு தெரியாது. 2025 நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறோம் அலர்கோயிலையும். வாங்க உள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த வழி யாராவது தெரியாதவங்க பாருங்கள், பார்த்து வேறு ஏதாவது போடணுண்டா கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே உள்ளே போகலாம். இதான் வழி காய்ஸ். இப்போ தான் இந்த சின்ன இதில் மேலே ஏறி இருக்கோம். என்ன தெரியுதா அங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்து செவருங்க. அந்த சைடில் அந்த மாதிரி செவரெலாம் இல்லை, பூரா இடிச்சு விட்டானுங்க. இடிச்சுட்டு இப்போ புதுசாக கன்றாவியாக கட்டி வச்சுருக்கானுங்க. எப்பயுமே ஏன்னா பழசை அப்படியே விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ண பார்க்கணுமே தவிர ஃபுல்லாக பிரிச்சுட்டு நம்ம இப்போ புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கட்டுவோம் அப்படின்ட்டா அந்த பழைய விஷயம் கொண்டு வர முடியாது. இப்போ இருக்கவனுங்கனால முடியவே முடியாது. இதான் பழைய செவரு. பார்த்துங்க. ஏன்டா இந்த வருஷத்தை இந்த செவரையும் காலி பண்ணாலும் பண்ணுவானுங்க. ஏன்டா அந்த அளவுக்கு போய்கிட்டுருக்கு நாடு. சரிங்களா, இப்போ தான் கீழே வந்துட்டோம் நம்ம. இந்த காம்பவுண்ட் செவரு இது இந்த சைட்லேயே ஒரு சின்ன பாதை வரும். சரியாக தான் வரணும். அங்கே உள்ள பக்கம் நம்ம வந்த வழி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கான்னு பாருங்கமே. மேலே பழசு ரொம்ப இதாங்க. இது கீழே இந்த உடகல் கருங்கல், மேலே சிமெண்ட்டா செங்கல் வச்சு சிமெண்ட் பூசியிருக்காங்க. இதுதான் அந்த காலத்தில் பழைய இந்த குறுக்க போகிறதுக்கான பழைய வழி இதாங்க. இதை எதுக்கு அடைச்சாங்கன்னு தெரியல. இப்போ அந்த சைடு இது பண்ணி விட்டாங்க. இதுதான் பழைய வழி. இதில் நான் வந்திருக்கேன். யார் யார் இதில் அந்த காலத்தில் இந்த வழியில் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் பழைய வழி. இப்போ புதுசாக அங்கே இது பண்ணி விட்டாங்க. அது எனி டைம் திறந்து தான் கிடக்கும். இதுதான் பழைய காம்பவுண்டு சவரு. இந்த அளவு தான் போகுது. இதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு தான் வந்தால் இங்கே ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா நான் ஒரு தெப்பக்குளம் ஒன்று வரும். அதையும் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக அங்கே பாருங்கள் நாய். இங்கே புதுசாக ஒரு கடை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த கடை இல்லை. ஃபுல்லாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஒரு கப்புள்ஸ் மேலே போயிட்டு ஆகாத வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தானுங்க. இப்போ அவனுங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்கள காட்டுவேன். எங்கே எஸ்கேப் ஆகிட்டான்னு தெரில. இது ஒரு மண்டபமாக என்னன்னு தெரிலங்க. உங்களுக்கு யாராவது இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுட்டா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பாலடைஞ்சு ரொம்ப நாளாக கிடக்கு. எதுக்காக இது கட்டினாங்கன்னு தெரில. அங்கே இருக்கிறது எதுக்குன்னு தெரில. அங்கே ஒரு சின்ன தொட்டியெல்லாம் இருக்குது. மேலே அங்கே போகிறது ரோடு. இப்போ புதுசாக அகலப்படுத்தி இது பண்ணியிருக்காங்க. இது வழியாக தான் இறங்கி வந்தானுங்க. ஆளை காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. வாங்க போகலாம். இந்த தெப்பம் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் எனக்கு தெரில. அது ஏதோ அதான் பாம்பு மாதிரி வளைஞ்சலாக இருக்குது. ஏதோ நாகம்மா கோயில்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அதுவும் எதுக்குன்னு எனக்கு தெரியலை. ஏன்டா நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சதை சொல்கிறேன். அங்கே இருக்கான் இவங்க, அவங்க தாங்க. இதுதான் அந்த தெப்பக்குளம். ஃபுல்லாக இதுதான் முன்னாடி நான் வந்தப்போ இந்த தெப்பக்குளம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு. இது மேலே பரவி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த தெப்பக்குளத்தை பார்க்குறவங்க பார்த்துங்க, பார்க்காதவங்க அப்படியே இந்த தெப்பக்குளத்தை தாண்டி இதுதான். இது முன்னாடி இந்த இடத்துல இந்த செவர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செவர் முன்னாடி இதில் சின்னதாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது முன்னாடி அந்த காலத்தில் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த செவர் இருந்துச்சா என்னான்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். நான் இதில் தான் போகிறோம். இந்த கடை இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி கடையெல்லாம் அதிகமாக எதுவும் இருந்ததில்லை. ஏன்டா ஃபுல்லாக இங்கே மக்கள் யாரும் சரியாக வர்றதில்லைன்றனால இப்போ இந்த கடையெல்லாம் விட்டாங்க. அதே மாதிரி இதில் முன்னாடி ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நாங்கள் பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்குலாம் ஃபீல் பக்கமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. கீழே இங்கே பாருங்கள், ரோடே இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக ரோடு இங்கே தான் வந்துருச்சு. இந்த அளவுக்கு அகலப்படுத்தி கொண்டு வந்துட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு அந்த ஓடைக்கே கொண்டு வந்துடுவாங்க. பைபாஸ் இதில் ஒன்று வருதுன்னு சொல்லி அங்கே போகலாம். ஃபுல்லாண்டா மக்கள் போனால் இதெல்லாம் போயிட்டு சில பேர் வராங்க.
மற்றவங்கெல்லாம் வண்டியிலே போயிட்டு வந்துடுறாங்க. ஆமாம் guys. கல் முரடாக தான் இருக்கும் இந்த பாதை. வயசானவங்க யாராவது இருந்தால் இதில் கூப்பிட்டுறாங்க, வண்டியிலே கூப்பிட்டு போயிருங்க. இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது முன்னாடி விட. முன்னாடி இந்த அங்கே கூட மலையை மரம்லாம் சாய்ந்து கிடந்துச்சு. மலையெல்லாம் சுற்றி மலைன்ற மரம்லாம் சாய்ஞ்சு கிடந்துச்சு. இப்போ யாரோ வெட்டி விட்ருக்காங்க, ஆனால் அதை தூக்கி நகட்டி போடலை. அதையும் நான் காட்டுறேன். இதான் இங்கே பாருங்கள், இங்கனே ஒரு மரம் சாஞ்சு தான் கிடக்கு. இந்த மரம் நான் இதை கூட அபூர்வப்படுத்தாமல் விட்டாங்க. இதில் தண்ணி முன்னாடி நல்லா அருவி மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அருவி மேலே ஓடையில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி இதில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல. இங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்கும். அந்த ஓடையை கிராஸ் இந்த ஓடையை விட்டு ரோட்டில் ஏறிட்டோன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த குளிர்ச்சி பசுமை அங்கிட்டு இருக்காது, ஃபுல்லாக ரோடாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துலலாம் சூப்பராக இருக்குது. எனக்கு நான் இங்கே வந்தால் கூட இந்த ஏரியாவை மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் போயிடுவேன். மேலெலாம் போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு நேச்சுரல் தான் பிடிச்சிருக்கு. கீழே இருந்தால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்போ முன்னாடி விழுந்துச்சுன்னு தெரியல. அந்த மரம் சில பசங்கள்லாம் மேலே போயிட்டு தான் வர்றாங்க. வயசானவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கூப்பிட்டு வர்றது கஷ்டம்தான். ஏன்னா ஃபுல்லாக இங்கே பரவாயில்ல, இங்கே பரவாயில்ல. ஆனால் இன்னும் அங்கே அந்த சைட்லாம் போனோம்டா ரொம்ப கஷ்டம். ஏன்டா அவங்களால அதில் ஏறவே முடியாத அளவுக்கு நிறையா பாறைகள் இருக்குது. இந்த இடம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஃபுல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பசுமையாக அங்கங்கே செடியாக. ஆனால் இந்த செடியை நான் எவ்வளோ தான் வீடியோ இது ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணாலும் அது ஒரு மாதிரி குச்சி மாதிரி அந்த இலையோட அழகே வரமாட்டேங்குது. இதில் இந்த வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த இலையெல்லாம். சரி வாங்க, அங்கே அந்த பாறை இதெல்லாம் காட்டுறேன். இதில் இருந்தால் கைஸ் ஃபுல்லாக அந்த கல் இதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இங்கிட்டலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். நல்லா ஹெல்த்தியாக இருக்க பசங்க பிள்ளைங்க, ஹெல்த்தியாக இருக்க அங்கிள்ஸ் டக்குன்னு ஆன்டிஸ் இவங்கெல்லாம் இதில் ட்ராவல் பண்ணலாம். வயசானவங்கள்லாம் அங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா தடுமாறி கீழே அங்கங்கே விழுந்துட்டா கூட பூரா பாறையெல்லாம் அங்கே பாருங்க கூர்மையாக தான் இருக்குது. இந்த பசங்கள்லாம் அங்கே பாருங்க, இவனுங்களே பார்த்து தான் போகணும். சின்ன பிள்ளைகள்லாம் இதில் நடக்க விடுறதுலாம் ரொம்ப ஆபத்தான ஒன்று. ஏன்னா படக்குன்னு தடுமாறி கீழே விழுந்தால் கூட ரொம்ப அடிபட்டுரும். இதெல்லாம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். இதுதான் பாதை, சரிங்களா? இந்த பாருங்க வராங்க பாருங்க, இல்லை இதை தான் ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்களே இதில் தான் போயிட்டு இருக்கோம். இதுதாங்க இங்கே பாருங்க, அப்படியே ஒரு கொகை மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இதில் குரங்கு மச்சான் நிற்கிறாப்புல, என்னமோ பேக் போஸ் காமிச்சிட்ருக்காப்புல. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. மேலே அப்படியே கூட மாதிரி இல்லை, அங்கே ஒரு குரங்கு அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் பூரா வழி. சுற்றி நல்லாயிருக்கு. ஆனால் சில பூச்சி இதெல்லாம் கொசு ஜாஸ்திங்க. அது என்ன கொசுன்னு தெரில, கடித்தா ஃபுல்லாக அப்படியே கை ஃபுல்லாக ஒரு மாதிரி அது வீங்கிரும். அது டெங்கு கொசு அது. ஆமாம், எங்கள் 2 பசங்க என்னவோ பண்ணிகிட்ருக்கானுங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கானுங்க. ஒன்றும் எங்கள் பாருங்க ஃபுல்லாக அந்த மரம். இது என்ன மரம்? ஏதோ ஆலமரம் தான் நினைக்கிறேன். மேலேருந்து கொடியெல்லாம் கீழே படர்ந்து வரும்ல, ஆலமரம் தான் நினைக்கிறேன். ஆலமரம் தான். உண்மையிலே இதெல்லாம் ட்ராவல் பண்ணி போனால் தாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர திருப்தி இருக்குது. சத்தியமாக சும்மா வண்டியில் போயிட்டு வந்தோம்டா ஏனோ போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி அப்படியே போட்டாலுமே போகிற தண்ணி உண்மையிலே பிரிட்ஜே தேவையில்லைங்க. இந்த இடத்துல செம்ம கூலிங்கான பிளேஸ் இது, செம்மையாக இருக்கா. இந்த இடத்துல படுத்து தூங்கணும்னு வச்சுங்க, எந்திரிக்க மனசே வராது.
ஊரையை போட்டு கூட அங்கே குடியேறிடலாம். இதில் தான் போய் ஆகும். அந்த வந்துருச்சு கைஸ் அந்த மரம். நான் தான் சொன்னேன் ஒரு மரத்தை தாண்டி தான் போகணும்னு சொல்லி. அந்த மரம் தான் அது. இந்த இங்கே இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் சாஞ்சிச்சுன்னு தெரில. அதான் மண்ணோட மண்ணாக போனால் தான் இதெல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கும் போல். இந்த மரத்தையே அப்புறப்படுத்தலை. அப்புறம் எங்கே இப்போ விழுந்த மரத்தை அப்புறப்படுத்த போகிறாங்க? இந்த வெட்டி விட்டுருவாங்க காட்டுறேன். இந்த இதெல்லாம் டெடி வச்சு சூப்பராக விளாண்டோம்டா முன்னாடி. அது இன்னொரு சேனலில் போட்டிருப்பேன். இதுதான் சரியான மரம். எப்படி சான்ஸ்ன்னு தெரில. தண்ணி ஃபுல்லாக வரப்போ சான்ஸ் நேரத்தில் அடிச்சு ஊற்றி வா. இந்த மரம் தான் கைஸ். இது ஃபுல்லாக இந்த இதில் அதாவது அதை வெட்டி விட்றாங்களோ இல்லையோ இவனுங்க பேர் இன்சியில் இதில் போட்டு வச்சுறாங்க. நம்ம நாட்டில் இப்படிலாம் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மரம் சாஞ்சும் இங்கே பாருங்க முளைக்குது. இங்கிட்டலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் அவங்க டாடியும் அந்த பையனும் கடை போட்டிருந்தாங்க. இப்போ என்னான்னு தெரியல, அந்த கடையை எடுத்துட்டாங்க. இந்த இதில் குட்டி குட்டி மீன்லாம் அன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி மீன் இருக்கான்னு தெரியல. தண்ணி குறைஞ்சிச்சு வரையோ. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அணைக்கட்டி தான் வச்சுருப்பாங்க. இப்போ யாரும் திறந்து விட்ருக்காங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா. அப்படியே அந்த சன்லைட் வந்து அந்த மரத்தில் பட்டு அந்த மரம் மட்டும் அப்படியே ஜொலிக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, சும்மே அப்படியே வருது. அதில் சில இது காஞ்சி போன இலை கூட இந்த சூரியன் ஒளி பட்டு பிரகாசமாக தெரியுதா? உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக இந்த அளவு மலை மேலே கூட ஏற ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வழி. சரிங்களா? ஃபுல்லாக அவர் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. சரியாக போனோம். தெரியுதா? இதுதான் இங்கே நடக்கிற அக்கப்பொருள். அப்புறம் தீட்டு வாங்கிட்டு கீழே வராங்க. நம்ம மேலே போவோம். ஒரு குட்டி ஃபால்ஸ். பையா வாட்டே தமிழ் தாண்டா தம்பி. நான் இங்கே ஒரு இது நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக. அங்கே ஒரு ஜோடியெல்லாம் இருக்காங்க. ஃபுல்லாக அங்கங்கே ஜோடியாக தான் இருப்பானுங்க. நம்ம கேமரா பார்த்த உடனே ஒளிகிறானுங்க பசங்கள்லாம். வீட்டுக்கு இது ஏன் வந்திருப்பானுங்க. இப்போதான் வீடியோவில் யாராவது பார்த்து வீட்டில் டின்னு கட்டிட்டா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் இப்போ அங்கங்கே இது பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு கூட நிறையா பேர் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. வாங்க இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸு காட்டுறேன். முன்னாடி தண்ணி நிறையா வந்துச்சு. இப்போ வந்து இங்கே கம்மியாக தாங்க வருது. இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் அந்த குட்டி ஃபால்ஸு வறண்டு போயிடும். வாங்க அந்த ஃபால்ஸை போய் பார்க்கலாம். கிட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி பயங்கரமாக வந்துச்சு அதில். ஆனால் இப்போ தண்ணி கம்மியாயிடுச்சுங்க. அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி இதாக இருக்கான். சூப்பராக குட்டி ஃபால்ஸ். இங்கே தான் சில பசங்க நான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். சில பசங்க வந்து குளிக்கிற மாதிரி. அது இந்த ஃபால்ஸ் தான். இந்த கட்டியெல்லாம் எங்கேருந்து அடிச்சு வந்துச்சுன்னு தெரில. இதுதான் அந்த குட்டி ஃபால்ஸ். பார்த்து வாடாடே வலிக்குதுரா. ஐயோ ஓகே. இதுதாங்க அந்த குட்டி ஃபால்ஸ். அன்றைக்கு கூட இதில் தான் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இது வந்து குரங்கோட விளையாடுற இடம். இதுதான் குரங்கு. எப்போ நீங்கள் வந்தாலும் இந்த இடத்துல குரங்கு விளையாடும். விளாண்டுட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் அந்த குட்டி ஃபால்ஸு. இதில் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா தண்ணியை பார்க்கலாம். அதான் இதுதான் வரும்.
மேலே ஏறுவோம். எப்படி ஏறுறது? மேலே போ. இதாங்க இந்த ஃபால்ஸ். இதெல்லாம் தண்ணி நீட்டாக போகும். தண்ணியை பார்க்கலாம். இந்த இடத்துல தண்ணி பிடிக்கலாம். எனக்கு வந்து இதுக்கு அப்புறம் கீழெல்லாம் ஃபுல்லாக இதாகிடும். இந்த அளவுக்கு நேற்று நான் சொன்னையில் ஒரு அக்கப்போர் பண்ண கேஸு இங்கே தான் அக்கப்போர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளே அதான் மேலே வந்து ரோடு பக்கம் வந்துருச்சு. சரியா எதுங்கல்ல இந்த மேலே ஒரு மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு பாரு. போயிட்டேன் அடம் பாடிடுறான். இதுதாங்க இங்கே நடக்கிற அக்கப்பூர்வம். நடக்கலாம். சரி வாங்க மேலே போகலாம். வணக்கம். நான் தான் சொன்னேன்ல கோயிலை நாசப்படுத்திருக்கே நிறையா ஜீவன்கள் இருக்காங்க. அந்த முகர கட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க குரங்கக்கோ சோளக்கிறத வாங்கிட்டு கிளம்பிச்சுங்க. அது சாப்பிட்ற பார்க்குறீங்க. ஆ மேலே போகலாம். எவ்வளோ அழகாக சாப்பிடு பாருங்க. ஓ ஆயிலே வீட்டுக்கு கிளம்பிடுச்சுங்க. அது இவங்க பிடிங்கி தின்னாலும் திண்டு போடுவோம் வாங்கிட்டு. இப்போ தான் இங்கே ஒரு கடை இருக்குங்க. இந்த கடை எப்பயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சவர் இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி யாவுமே இல்லை. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இதான் ஆனால் இது என்னான்னு தெரில எனக்கு. இது ஏதோ ஒரு கோயில் இருக்குங்கண்ணே. இந்த இதான் பக்கம் வந்துட்டான். கோயிலுக்கு பக்கம் வரல, ரோட்டுக்கு பக்கம் வந்துட்டான். இந்த பாருங்க ஃபுல்லாக மரம் அங்கங்கன்னு சாந்தாங்க கிடக்கு. ரோட்டில் விழுந்த மரத்தையே எடுக்க மாட்டேறாங்க. இதில் ஓடையில் விழுந்த மரத்தையவே அந்த எடுக்க போகிறேன். அந்த அங்கே ஒரு மரம் அது மேலே சாஞ்சனால அப்படியே விட்டானுங்க. பாருங்க சாப்பிட்றதுக்கு எது இல்லைன்னு சொல்லி வாழைப்பழ தோலை தின்னுட்டுருக்கு இந்த குரங்கு. சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் போகலாம். சாப்பிடு. எவ்வளோ கண்ணை பாருங்கள் எப்படி பார்க்குதுங்க. சரி கோவப்படாத கூல் இந்தா இங்கே ஒரு பாருங்க. நம்ம ரோட்டு பக்கம் விட்டாங்க. இதாங்க அந்த மரம். தெரியுதா? அப்படியே சாஞ்ச மரம் தான் அது. அங்கே ஒரு குரங்கு பண்ணுற அக்கா போகிற பாருங்கள். என்னமோ துணி எடுத்துகிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கு. ஜூம் பண்ணுறேன் தெரியுதா? துணி வச்சு விளாண்டுட்ருக்குது. ஒரு வழியாக ரோட்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். இதுதான் அந்த ரோடு. இவ்வளோ தான் அந்த ஓட போகுது. நீ ஃபுல்லாக ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல இதுதான் புதுசாக இப்போ கட்டின பாலம். இது கட்டியே நான் ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெள்ளையடிச்சு வச்சுருக்காங்க புதுசாக கட்டின மாதிரி. இந்த சில பசங்க வராங்க. இந்த ஐஸ் வண்டிக்காரர் இந்த இங்கே வச்சுருப்பாப்புல முன்னாடி. இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். முன்னாடி இந்த இடத்துல மரம்லாம் நிறையா இருந்துச்சு. ஃபுல்லாக இப்போ அங்கே பாருங்க வெயில் தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே கூட ஒரு போர்டு வச்சுருக்காங்க.
உணவுகள் பொருட்கள் கொடுக்காது. எங்கடா தம்பி போனோம் நீங்க? என்ன பூரா பட்டையை போட்டு வந்திருக்கீங்க, பயங்கரமா இருக்கு. எந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்த? முருகன் கோயிலுக்கா? இந்த இவனை எங்க போன நீங்க? எந்த ஊரு? சரி சரி. எப்படி கீழே போறீங்களா மேலே போறீங்களா? சரி கீழே போகலாம், பார்த்து போங்க. அந்த குச்சியோட போங்க. குரங்கு இருக்கும் உங்ககிட்ட, எதுவுமே இல்லையே சாப்பிட்றதுக்கு, அப்புறம் அது வாங்காது. குரங்கு நிறையா இருக்கு, அது உங்ககிட்ட பிடுங்குறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. சும்மா போங்க. பாய்டா தம்பி, வரணும். இது அங்கே ரோடு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க, அதுக்கெல்லாம் நான் குறை சொல்ல. இங்கே தான் தெரியுதா, இது அடுத்த டைம் இங்கே தான் போகிற மாதிரி பிளானு. கீழே போகிறல, மேலே போயிடுறப்ப காட்டுறேன். அந்த ரோட்லேயே போய் அந்த சைட்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். காட்டிட்டு தான் கேட்கல எத்தனை வருஷமாக கிடையாது. பாட்டி தான் விற்கிறாங்க. இது என்ன கொடிக்காக்கா, உங்கள் ஊரில் என்னான்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இது இழந்த பழம், அது தண்ணி பழம்னு சொல்லுவாங்க. சில பேர் ரோஸ் வாட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க, ரோசா பழம்னு சொல்லுவாங்க. பாட்டி தான். என்ன வாங்க, இந்த பையனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க பாட்டி. என்ன தாங்க வேணும்? என்ன எடுத்துக்கிறேன்? ரோசா பழம் தரவா? ஏதோ எடுத்துக்கோ. கொடிக்காக்காயா? நீங்கள் எந்த ஊர் பாட்டி? நான் வளையப்பட்டி. அளவு என்னதுங்க? வளையாப்பட்டின்டா, வல்லாலப்பட்டியா? வளையாப்பட்டி. அப்படியா? சரி சரி. பயங்கரமாக இருக்குது கடையெல்லாம். இதெல்லாம் எத்தனை வருஷம் பழமையான மரண்டே தெரில. தோழி முடிஞ்சு பூரா அதை ஓரம் கட்டிட்டாங்க. இந்த ரோட்டை அகலப்படுத்தணும்னு சொல்லி தப்பு இல்லை. ஏண்டா இந்த ரோடு ஃபுல்லாக சேஃப்டி தான் முக்கியம். ஏண்டா நிறையா வண்டி ட்ராவல் பண்ணி வருது, ஃபுல்லாக இறக்குனாங்க. இந்த தான் குரங்குட்டிக்கு ஃபேமிலி ஃபுல்லாக அந்த இருக்காங்க பாருங்க. இது குரங்கோட அம்மா நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த குரங்கோட குட்டிங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. பாருங்க அட்டா ஃபுல்லாக இறங்கிச்சுங்க. இங்கே பாருங்க எட்டி பார்க்குறது அந்த குரங்குட்டி ஃபுல்லாக அந்த இங்கே இருந்தாங்க வருது. இது தண்ணி இதான். ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். உங்கள் பாரு டே மீனை. இந்த விளைவுலாம் ரொம்ப மோசமான விளைவுங்க. முன்னாடி இது ஃபுல்லாக அப்படியே தரண்டு இருக்கும், சட்டன்னு அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த கோயில் பஸ்ஸு. நான் ஃபுல்லாக மேலே ஏறுதா வண்டி, இந்த பஸ்ஸுனாலே ஏற முடியல, போட்டு அள்ளி போட்டு போயிட்டுருக்கோம். இது ஒரு பெண்டு, ரொம்ப மோசமான பெண்டு. முன்னாடி இதுலேயும் சில பசங்களாம் சருன்னு வருவானுங்க. இப்போ கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க, பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு வளைவு இருக்குங்க, இதுவும் கொஞ்சம் ஆபத்தான வளைவு தான். ஏன்னா அங்கிட்டு வர வண்டி இங்கிட்டு தெரியாது. இங்கே போகிறவங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்து. ஏன்னா அங்கிட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த வளைவு கீழே இறங்குறவங்களுக்கு மேடு, போகிறவங்களுக்கு பள்ளம் இறக்கம். இதுதான் தெரியுதா, ஃபுல்லாக இறக்கம் சொல்லி ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இதுக்குள்ளே பூரா நல்லா இருக்குங்க. மாறா எங்கடா புழு? ஆமாம், நிறைய கீழே போட்டுரு, அதெல்லாம் சாப்பிடாத புழு உள்ளது. இதுக்குள்ளெல்லாம் முன்னாடி நான் அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளெல்லாம் சூப்பராக போய் ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே ஃபுல்லாக பசுமை தான். அங்கே ஒரு சின்ன பசங்கள்லாம் ஷூட்டாக விளாண்டுட்ருக்காங்க உள்ளே தண்ணியில். ஆனால் தண்ணி ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குங்க இல்லை ஃபுல்லாக. அப்புறம் குட்டி குட்டி பசங்க தான் விளாண்டுட்ருக்காங்க. காய்ஸ் இதுக்குள்ளே ஏதோ ஒரு கோயிலோ ஏதோ மண்டபம் இருக்குது காய்ஸ், ஆனால் என்னன்னு தெரில. யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். பசங்க ஃபுல்லாக மேலே போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஒரு துண்டை வீசிகிட்டு இருக்கான். கேமராவை பிடிக்க போகிறானா இல்லை குரங்கு பிடிக்க போகிறான்னு தெரில. இங்கிட்டலாம் மரம் ஃபுல்லாக இல்லாதனால வெயில் போட்டு கொளுத்துதுங்க. அங்கேயாவது கொஞ்சம் மரம் இருந்துச்சு, நிழல் போட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வெயில் போட்டு கொளுத்துது. அங்கே ஒரு ஃபேமிலி வீரநடை போட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக மேலே போயிட்டு வந்துட்டுருக்காங்க பசங்க ஃபுல்லாக. இப்போலாம் கோயிலில் இவங்கெல்லாம் வெள்ளை நகையை போட்டுறாங்க. இவங்க தான் இந்த ஹலோ காய்ஸ், இங்கே ஒரு வளைவு ஒன்று இருக்குது. இதுவும் ரொம்ப மோசமான வளைவு. பிரேக் அடித்தா கூட நிற்காதுங்க. நியூட்ரலாம் பண்ணி விட்டாங்கன்னா அவ்வளோதான், வண்டி அப்செட் தான். இந்த இது அது ஒரு ஆக்சிடெண்ட் கூட இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, தொப்பூர். அந்த மாதிரி விளைவு தாங்க இதுவும். பிரேக் அடித்தா அப்செட் தான். அந்த மாதிரி
ஃபஸ்ட்டு கீழ் செகண்ட் கீழே தான் இறக்கணும் வண்டி. இல்லைன்னு வச்சுங்க கண்ட்ரோலே இருக்காது வண்டி. சரியான இறக்கும் அது. பார்த்தீங்களா அந்த சைடு என்ன வண்டி எந்த வண்டி வருதுன்றே தெரியல. இந்தா அதுதான் போகிறவங்க பிரச்சனை இல்லை. போகிறவங்க எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடு ஏரியே போகிறது பெட்ரு இதில். ஏன்டா ரைட் சைடு அங்கேருந்து வர்றவங்க ரைட் சைடு ஏறி தான் வருவாங்க. பாரு சரியாக பைக்கறேன் பெரிய இதில் என்ன சொல்கிறது, இவர் தான் பெரிய பைக் ரைடு மாதிரி போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் தாங்க இந்த இடத்துலாம் தெரியுதா. எனக்கே காலில் மோட்ரு வச்சா தான் மேலே ஏறும் போல். அந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு. இதுதான் இந்த வேலை. இது இருந்தால் காட்டுற மாதிரி இதுதான். இந்த இடத்துல சரியான மேடு. இந்த மேடை ஏறிட்டோண்டா அப்புறம் பக்கம்தான். அதுக்கப்புறம் ஒரு மேடு வரும் பாருங்க. அதில் தாங்க எக்ஸ்ட்ரா கீர் போட்டால் தாங்க காரே ஏறும். ஃபஸ்ட்டு கீரில் ஏறுறாண்டா ஃபோர் வீல் இந்த தாரு அப்புறம் இந்த ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி ஃபோர் வீல் மூங்கி மட்டும்தான் அது ஃபஸ்ட்டு கீரில் ஏறும். மிச்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த பாருங்க நாக்கு தள்ளி போச்சு இந்த காருக்கு. பழைய காரெலாம் வந்தால் அவ்வளோதான். அதில் ஏறுறதே ரொம்ப கஷ்டங்க. இங்கே பாருங்கள் இந்த குரங்கு உட்காந்துருக்குற. இல்லை முன்னாடி எல்லாம் உட்காந்துருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள் அதை எடுத்து எப்படி தொடச்சின்னு பாருங்கள். இந்த குரங்கு நம்ம தொடக்கிட்டா. குரங்குக்கு யாருமே அறிவு இல்லைன்னு சொன்னால் மனிதர்களுக்கு தாங்க அறிவு இல்லை. குரங்குக்கெல்லாம் அறிவு இருக்குங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டான். இங்கே தான் ரோடு போகுது. ரோடு எதுக்குன்னு தெரில. ஃபாரஸ்ட்டு தான், ஆனால் எதுக்கு மேலே போகுதுன்னு தெரில. மேலே ஏதாவது இந்த ரோடு அகலப்படுத்துறதுக்கா எதுவும் மண்ணுன்னு அல்றதா போடுறதாங்க எனக்கு தெரியல. ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மேலே உள்ள ஃப்ரூட்ஸு கடையில் வச்சுருக்காங்க. ஆனால் ரேட் தான் ஜாஸ்தி. பட் அவங்களும் கீழேருந்து வாங்கிட்டு வந்து மேலே வந்து வைக்கிறாங்கல்ல. இங்கே பாரு, நான் கூட ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். காரில் குரங்கு பண்ணுற அக்கப்போருங்க. இங்கே பாருங்க புது கார்லாம் எடுத்து வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த காரு மேலே போடுங்க ஒரு படுதா அது எடுத்து வந்துருங்க. இங்கே பாருங்க குரங்கு அக்கப்போரு. அது 20-30 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கினா இந்த குரங்கு அது மேலே ஏறிப்பாங்க. சாரி சார், குரங்கு பூவா வந்துருச்சுங்க. இந்த வணக்கம் மாப்பிள்ள குரங்க பார்த்தாலே எனக்கு அதாங்க ஆகுது. இது அருள்மிகு விநாயகர் கோயில். ஆனால் முன்னாடி இந்த கோயிலில் நிறையா மாலை போட்டிருப்பாங்க. இப்போ ஒத்த மாலையாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இதாங்க கார் பார்க்கிங். காரு, ட்ராவலர், கோச்சு எல்லாமே இங்கே தான். இங்கே ஒரு பாட்டி முன்னாடி இங்கே கூட்டுற ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த கோயிலோட வரலாறுலாம் சூப்பராக சொன்னாங்க. இப்போ அந்த பாட்டியை காணோம். இதாங்க மேலே வந்து பஸ்ஸு இது வரைக்கும் தான் வரும். பஸ்ஸு இதுக்கு மேலாம் பஸ்ஸு ஏறாது. டிக்கெட் வந்து 10 ரூபா அந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். பஸ்ஸுக்காக ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் மக்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பஸ்ஸு நிப்பாடுறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு. இது இங்கே தான் அந்த எல்லாமே இருக்கும். இது ஒரு கோயில். இது இந்த கோயில் பேர் இருங்க ராக்கையம்மன் கோயில் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபுல்லாக காட்ட எந்த குட்டி ஹெலிகாப்டர் யாருக்காக வேணும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தீத்த கேணு. ஆள் பார்க்கவே பயங்கரமாக இருக்காது. ஐயா பார்த்து ஆசை வாங்கி கொஞ்சோண்டு துணூறு கொடுங்கய்யா. ஐயோ சூப் போட்டிருக்கேன், நீ வாங்கிக்கோ. சரிங்க ஐயா, பயங்கரமாக இருக்காங்க. எந்த நாடோடி சாமியாரான்னு நாடோடி அகோரி சாமியாரான்னு நினைக்கிறேன். சாரிங்க கிண்டல் பண்ணல, பட் எனக்கு தெரியல. அதான் இது எதுக்கு செட்டு போட்டுருக்கான்னு தெரில. எதுவும் அருள்மிகு முருகன் கோயிலுங்க. உள்ளே நான் போக முடியாதுங்க. அதனால் இன்னொரு நாளைக்கு கோயிலுக்குள்ளே நான் வீடியோ எடுத்து போகிறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கப்பா, ஒரு குரங்கு உள்ளே போயிட்டுருக்கா. நல்லா போயிடுச்சு. கோயிலுக்குள்ளேயே போயிட்டுருங்க அந்த குரங்கு. அதான் கைஸ் மேலே போகிற வழி ஃபுல்லாக செம்ம
ஏற்றங்க அது. இங்கே பாருங்க இதாங்க. ஆனால் இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து இங்கெல்லாம் மரம் நிழல் இருக்கனால நல்லாயிருக்கும். அங்கே தான் நல்லா இருக்காது. கொண்ட ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்கல்ல, இது கொண்ட ஊசி ஏற்றங்க. நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க ஃபுல்லாக குரங்க ஃபுல்லாக வாய்க்குள்ள அது இதுன்னு சொல்லி சேமிச்சு தாங்க வச்சுருக்கு. ஆனால் குட்டி குரங்கெல்லாம் வச்சுருக்கல, பெரிய குரங்கு தான் வச்சுட்ருக்கு. ரொம்ப கஷ்டம் தான். பைக் ஃபுல்லாக திணறிக்கா மேலே போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து நூற்று பண்ணி விடாமல் காரில் வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக செகண்ட் கியர் இல்லாடி ஃபஸ்ட்டு கியர்லேயே போங்க. ஏன்டா இதெல்லாம் பிரேக் நிற்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குட்டி குட்டி பசங்க எல்லாருமே இதெல்லாம் நடந்து போகிறாங்க. இந்த பையனால் ஏறவே முடியல. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம் கைஸ். இங்கே வரையே நாக்கு தள்ளி போச்சு எனக்கும் இந்த பையனுக்கும். ரொம்ப கஷ்டம். இது ஏதோ சில மூலிகைலாம் விற்கிறாங்க இந்த இடத்துல. காருக்கு அடியில் ஒரு குரம் போச்சு, ஆளவே காணும். ரெடியாக வந்துட்டாங்க. இதான் இதோட என்ட்ரன்ஸு. நல்லா சொன்ன பார்த்தீங்களா, பஸ்ஸு எதுவுமே இங்கே இல்லை, ஃபுல்லாக காரு தான். முந்தி போனால் அந்த ட்ராவலர் இதுதான், கோச்சு கூட இங்கே மேலே வரல. இவ்வளோ தான். இங்கிட்டலாம் கார் பார்க்கிங் போல், ஃபுல்லாக கார் பார்க்கிங், அங்கிட்டு டூ வீலர் பார்க்கிங். ஒரு என்ட்ரன்ஸிங். இதெல்லாம் டூ வீலர் பார்க்கிங். ஆனால் முன்னாடி இங்கேயும் கார்லாம் நின்றுச்சு. நான் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்தேன். இந்த ஃபுல்லாக நல்லா இந்த இதெல்லாம் இப்போ மேலேயே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே நல்லா கீச்சையெல்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மார்க்கெட் ரேட்டை விட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மேலே வருவாங்க. இது மேலே இது ஃபுல்லாக பைக்கோட இது அதான் ஸ்டாண்டு மாதிரிங்க. இது மேலே இது ஒரு கடை. இதில் தான் போனோம். ஆனால் இதுக்கு அங்கிட்டு ஒரு வழி போகும். நானும் சின்ன வயசில் அந்த கோயிலுக்கு வந்து போகிறேன். ஆனால் இந்த சைடு போனது இல்லைங்க. முன்னாடி அங்கிட்டு இந்த இடத்துலலாம் முன்னாடி ஏதோ கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இப்போ எதுவும் இல்லை. இப்போ அங்கெல்லாம் போகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் மேலே போகிறேன். இது ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதில் தான் மேலே இந்த மரத்து மேலே தான் ஃபுல்லாக வவ்வாலாக இருக்கும். 1 2 இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுதானு தெரில. அந்தா இங்கே தெரியுதான்னு பாருங்கள். அந்தா ஃபுல்லாக வவ்வாலெலாம் தூங்கிட்டு இருக்குங்க. செருப்பு நான் மேலே போட்டு போகக்கூடாதுனால செருப்பு இங்கே கீழே கொடுத்துட்டு போகலாம். இங்கே கொடுத்துட்டு இதில் தான் மேலே போக போகிறோம். நம்ம இந்த படியெல்லாம் கோயிலில் மேலே போகணும். இங்கே நம்மளை வரவேற்கிறக்காகவே இந்த அண்ணன் தம்பி பிள்ளை ஏறுறாப்புல. இவர் அவர் சாப்பிட்ற மூடில் இருக்காப்புல. பார்த்தீங்களா? ஆட்ரா அட்டை 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 ஆளை பார்த்தா அவங்க சைனாக்காரங்க மாதிரி இருக்காப்புல. மேலே தாங்க. ஆனால் முன்னாடிலாம் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போலாம் சாக்கெல்லாம் போட்டு மெத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது இங்கே பாருங்க. அப்படி பையமே இல்லைங்க இவங்களுக்கு. அவங்க நீங்கள் என்னடா நாயம் இந்த மாதிரி மக்கள்லாம் மேலே போயிட்டு இவங்கெல்லாம் குளிச்சுட்டு கீழே வராங்க. நம்ம இப்போ தான் மேலே போகிறோம். போ போ போ. முன்ன அளவுக்கு கூட்டம் இல்லை. எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு வழியாக மேலே பக்கம் வந்துட்டாங்க. ஃபுல்லாக அதெல்லாம் தீர்த்தக்கேனு இது. ஆனால் வெயில் ஜாஸ்தி. முன்னாடி இந்த சைட்லாம் ஆடி மாதம்லாம் இந்த சைட்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. இப்போ காணோம். எல்லா சைடும் குரங்கு தான் இருக்குது.
கீத்த கேனு இதெல்லாம் கேன் இருக்கு. நான் வழி மாறிட்டேன். இந்த அண்ணன் மூலிகைலாம் வச்சுருக்காப்புல அழகு மேலே மூலிகை இப்போ கொஞ்சம் வலிங்க ப்ரோ. அவங்க மேலே போகலாம். நான் இங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதுதான் உள்ளே போகிற வழி. நான் உள்ளே போகக்கூடாது. அதனால் இந்த அளவு தான் என்னால் வர முடியும். இங்கேயே வரக்கூடாது தான். ஆனால் மக்களுக்காக இங்கே வந்திருக்கேன். இது வந்து கோயிலோட இது என்ன இந்த தீர்த்த முக்கிய தகவல்கள்லாம் இதில் போட்டிருக்காங்க. இது இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அது கீழே வரும் குரங்கு தான் நிறையா பேர் நம்ம கோயிலில் கூட்டிட்டு மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இங்கிட்டு போகலாம். இது கோயில் மேலே. முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளைலாம் அங்கே தான் வருவோம். அதெல்லாம் ஜென்ரேட்டர்னு நினைக்கிறேன். பாருங்க எலியெல்லாம் செத்து கிடக்குங்க. நல்லாயிருக்கும். ஐயோ இதாங்க கோயில் மேலே உள்ள ஏரியா. சூப்பராக இருக்குது. ஆனால் முன்னாடி இதெல்லாம் ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் மேலே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதான் கோயிலோட மேல்தளம். இது கோயிலோட கோபுரம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களான்னு தெரியல. இங்கே பாருங்கள் கோயில் மேலே இருக்குதுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? சூப்பராக. இதுதான் கோயில் உள்ளே வந்து தீட்டு ஆடுவாங்கல்ல அது. இதை காட்டுறேன் தெரியுதா? உள்ளே நல்லா தெரியாது. இது ஃபுல்லாக வலை போட்டிருக்காங்க. முன்னாடி இது போடல. கோயிலுக்கு மேலே இருக்கனால தெரியலை. இந்த தெரியுதா? சரி வாங்க கீழே போகலாம். ஃபுல்லாக இந்த தொட்டி கட்டியிருக்காங்க. இந்த குழந்தை இல்லாததுக்கு தொட்டி கட்டியிருக்காங்களா அப்படி தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த மரத்தில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக. ஆனால் இதெல்லாம் சிலதான் குரங்கெல்லாம் அவுத்து விட்டுருச்சு. அவுத்து கீழே போட்டிருக்கு. இங்கேயும் சில கோயில் இருக்குது. இது எதோ நாகம்மா கோயில்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அந்த தீர்த்த ஆடுறதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இங்கிட்டு வர்றதுக்கு நீங்கள் அப்படி தான் வர மாதிரி இருக்கும். நாங்கள் சும்மா அப்படியே குறுக்க ஏறி வந்தோம். ஃபுல்லாக இதில் எப்படி வந்து கட்டினான்னு தெரில மக்கள்லாம். ஆனால் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இந்த இதுக்குள்ளே வர்றேன். நான் கோயிலுக்கு நிறைய டைம் வந்துட்டேன். இந்த இடத்துல நான் இப்போ தான் பார்க்குறேன். இது 2025 இப்போ இப்படி தான் இருக்குது இந்த இடம். மேலே போயிட்டோம். இப்போ கீழே இறங்கணும் கைஸ். ஃபுல்லாக இதுதான். இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். சரிதா? அங்கே தான் ரோடு. என்ன குரங்கு பண்ணுற அக்கா போகிற பாருங்கள். இறங்கிட்டாப்பில் எவன்கிட்ட பொரிய பிடுங்க ஆரம்பித்தரல. மேலே போய் சேஃப்டியான இடத்துல உட்காந்துட்டு அவர் வேலையை பார்க்குறாப்புல. இங்கே பாருங்கள் இறக்கத்தை ஓட வேண்டியதாக இருக்குது. பையன் ஓடி வரான். பிரேக் நிற்காத வண்டியில் ஒரு வழியாக திரும்ப கீழே வந்துட்டோம். இந்த முருகன் கோயிலுக்கு கிராஸ் பண்ணி அடுத்து கீழே தான் போனோம். ஹலோ கைஸ், என்னால் அந்த சைடு வீடியோ எடுக்க முடியல. திரும்ப நாங்கள் கீழே இப்படியே வந்துட்டோம். சுத்தமாக எனர்ஜி இல்லை. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு அந்த சைடு மேலே நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் போகிறப்ப தீர்த்தக்குறை உள்ளெல்லாம் போகிறப்ப நான் கண்டிப்பாக மேலே ஃபுல்லாக எடுத்து அப்லோடு பண்ணுறேன். இப்போதைக்கு இருந்தால் திரும்ப நாங்கள் அந்த ஃபால்ஸு சொன்னோம்ல அங்கேயே வந்துட்டோம். என்னால் முடியலை. எனர்ஜி பத்தலை. சரிங்களா?